ப்ரோ ஸ்க்ரால் பண்ணாதீங்க. யாருமே சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன், கேளுங்க. கெரியர் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரொஃபைல் பில்டிங். அதுதான் உங்களோட ரெப்புடேஷனுமே கூட. அந்த ப்ரொஃபைல் பில்டிங்க்கு 4 எசென்ஷியலான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கெரியரை டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஆக்டிவிட்டீஸ். அது கோர்சஸாக இருக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம், வாலண்டியரிங்காக இருக்கலாம். பட் என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டியாக ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுங்கள். இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லி ஸ்பொராடிக்காக பண்ணாதீங்க. ரெண்டாவது, மெஷர்ட் அவுட்கம்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் என்ன அவுட்கம் இருந்தது. ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணீங்க, என்ன வேல்யூ ஆட் பண்ணீங்க. ஒரு கோர்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கோர் லேர்னிங்ஸ் என்ன, இதை கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆர் உங்களோட ப்ரொஃபைல் பில்டிங் ஷுட் பி ஒரு ப்ரோக்ரெசிவ் பாத்வேயாக இருக்கணும். எந்த ஒரு எம்ப்ளாயரோ இல்லை ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஓவர்சீஸில் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பார்க்குறது நீங்கள் ஒரு ப்ரொக்ரெஷன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் நம்ம பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற மிக முக்கியமான தவறு என்னென்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு நினச்சிடறோம். கிடையாது. ஆல்வேஸ் ப்ரிஃபர் குவாலிட்டி வர்சஸ் குவான்டிட்டி. நீங்கள் 4 ப்ரோக்ராம் 5 ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி, பட் அந்த 5 ப்ரோக்ராமும் ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ராதர் தேன் குவான்டிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்டிவிட்டி அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சம்மந்தமே இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களோட ப்ரொஃபைலில் கொண்டு வந்து போடுறது பண்ணவே பண்ணாதீங்க. கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.